வணக்கம் மக்களே, லாஸ்ட் டைம் Nemoclaw லான்ச் ஆகும்போது அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் லோக்கலாக Nemoclaw எப்படி செட்டப் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் தட் நம்ம லோக்கல் மிஷினில் எப்போவும் ஆட்டோனமஸ் ஏஜென்ட்ஸை ரன் பண்ண ரொம்ப பயப்படுவோம். லைக் ஒரு ஏஜென்ட்க்கு டெர்மினல் ஆக்சஸ் கொடுத்து கோடை எதை சொன்னால் அது பாட்டுக்கு நம்ம பர்சனல் ஃபைல்ஸை டெலிட் பண்ணிடுமோன்னு, இல்லைனா ஏபிஐ கீஸை லீக் பண்ணிடுமோன்னு ஒரு பயம் இருக்குதான். As an AI engineer, இந்த ஆட்டோமேஷன் செக்யூரிட்டி எனக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஆனால் GTC 2026ல NVIDIA இதுக்கு ஒரு தரமான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் Nemoclaw. இது ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் அல்ட்ரா செக்யூர் ரேப்பர் ஃபார் AI ஏஜென்ட்ஸ். OpenShell யூஸ் பண்ணி இந்த ஏஜென்ட்டை ஒரு ஸ்ட்ரிக்டான சாண்ட்பாக்ஸ்குள்ள போடும். ஸோ அதனால நம்ம கொடுத்த பர்மிஷன் தவிர வேற எந்த ஃபைலையும் இதால டச் பண்ண முடியாது. ஸோ ஜீரோ ரிஸ்க் டு யுவர் டேட்டா. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்ககிட்ட செக்யூர் ஏஜென்ட் இருக்கும். ஆல்ரைட், இதுக்கு நிறைய நேரம் ஆச்சு. பட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஆர்கிடெக்சரை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கலாம். Nemoclawவோட ஹெவி ப்ராசஸிங்லாம் NVIDIAவோட க்ளவுட் APIs பார்த்துக்கும். ஆனால் அந்த ஏஜென்ட் லாஜிக் அண்ட் OpenShell சாண்ட்பாக்ஸ் எல்லாம் நம்மளோட டாக்கர் லாஜிக் ஆர் NPMல ரன் ஆகும். அண்ட் இது பண்ணுறதுனால நம்மளோட லோக்கல் OSஐ கம்ப்ளீட்லி சேஃபாக வச்சுக்கும். ஓகே மக்களே, மேக் யூசர்ஸ்க்கு நிறைய கைட்ஸ் இருக்கு. அண்ட் தென் VPS யூசர்ஸ்க்கு அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. விண்டோஸ்ல எப்படி ரன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முக்கியமா இது லோக்கல் இன்ஸ்டால் தான், ஆனால் ஜீரோ ரிஸ்க். ஏன் தெரியுமா? நம்ம WSL2 and Docker யூஸ் பண்ண போறோம். அட் ஃபர்ஸ்ட் NVIDIAவோட Nemoclaw டெவலப்பர் கைட் குள்ள போய்க்கலாம். இந்த டெவலப்பர் கைட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, CPU இந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் தென் ரெக்கமெண்டட் CPU மென்ஷன் பண்ணிருக்காங்க. RAM 16GB, மினிமம் 8GB ஆவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்க் ஸ்பேஸ் மினிமம் 20GB ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40GB இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். அதுக்கப்புறம் கீழே போனோம்னா இது லினக்ஸ் Ubuntu 22.04 LTSல ஆர் லேட்டர் வெர்ஷன்ஸ்ல தான் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் Node.js 20 ஆர் லேட்டர் இருக்கணும். NPM 10 ஆர் லேட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அண்ட் தென் கண்டெய்னர் ரன் டைம் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம டாக்கர் யூஸ் பண்றோம். அண்ட் தென் OpenShell இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். Node.js எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். அட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த Node.js அப்படியே காப்பி பண்ணி சர்ச் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அதுக்குள்ள டவுன்லோட் Node.js இருக்குதுல, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இங்கே விண்டோஸ் இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாவே Node.js இன்ஸ்டால் ஆகிடும். இப்போதைக்கு எனக்கு இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதனால இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் Node.js இன்ஸ்டால் பண்ண உடனே NPMும் நம்மளுக்கு அதிலேயே வந்துடும். ஸோ அது தனியாக இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ NPM அதுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் Windows WSL இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க. அட் ஃபர்ஸ்ட் விண்டோஸில் WSL இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விச் இஸ் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, விண்டோஸ் PowerShell போயிட்டு அங்கே ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் PowerShell ஓப்பன் ஆகும். அங்கே வந்து WSL இன்ஸ்டால்னு கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது டேரெக்டாக Ubuntu நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, விண்டோஸில் ஒரு தனி ஸ்பேஸை உருவாக்கி அங்கே லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே Ubuntuவை போட்டு வைக்குது இது. ஸோ அதுக்குள்ளே OpenShell ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக விண்டோஸில் ரன் பண்ணுற மாதிரி NVIDIA எந்த கான்ஃபிகரேஷனும் கொடுக்கல. லினக்ஸில் ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த OpenShell எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் Nemoclaw ரன் பண்ண போகிறோம். அட் ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்டால் ஆகி முடியட்டும் பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ லான்ச்சிங் Ubuntuன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் கிரியேட் டிஃபால்ட் யூனிக்ஸ் யூசர் அண்ட் அக்கௌண்ட்னு கேட்குது. நான் அமீன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிட்டு நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். விண்டோஸில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு எந்த யூசர் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லினக்ஸ் என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதான் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. உங்கள் விண்டோஸ்க்காக இல்லை. ஸோ அது பயப்படாமல் பண்ணுங்க. இது ஒரு தனி செப்பரேட் செகண்ட் ஸ்டோரேஜ் மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, மேலே விண்டோஸ் சிஸ்டம் 32 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே கீழே இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கும், Ubuntuக்குள்ளே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் கொடுத்த உடனே நான் லினக்ஸ்லேருந்து விண்டோஸ் என்விரான்மெண்ட்க்கு வந்துட்டேன். இங்கே WSL-L-Vன்னு கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்தா டாக்கர் டெஸ்க்டாப் அண்ட் லினக்ஸ் Ubuntu ரெண்டுமே இருக்கு என் சிஸ்டம்ல. அண்ட் ரெண்டுமே இப்போ ரன் ஆகாம இருக்கு. ஏன்னா நம்ம தான் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். டாக்கர் டெஸ்க்டாப் என் சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு, இன்னும் ரன் பண்ணல. உங்களுக்கு எப்படி ரன் பண்ணணும்னு இந்த வீடியோலயே சொல்லித்தரேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ புதுசாக விண்டோஸ் PowerShell குள்ள போயிட்டு நார்மல் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ நார்மல் டெர்மினல்குள்ள போயிட்டு இங்கே WSL-D Ubuntu கொடுத்து என்டர் கொடுத்தா இப்போ பாருங்க லினக்ஸ் என்விரான்மெண்ட் குள்ள வந்துட்டோம். ஸோ இது பக்காவா இன்ஸ்டால் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அட் ஃபர்ஸ்ட் Ubuntu ஒரு வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு இந்த கமெண்ட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி Ubuntu, டிஸ்கிரிப்ஷன் Ubuntu 24.04.4. அங்கே கேட்டது 24 தான். ஸோ அதுக்கு மேலேயே இருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். அட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, குரோம்குள்ள போயிட்டு டாக்கர்னு டைப் பண்ணிக்கிறேன். டாக்கர் டெஸ்க்டாப் காமிக்குது. டாக்கர் டெஸ்க்டாப் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்து உள்ள வந்த உடனே இன்ஸ்டால் டாக்கர் டெஸ்க்டாப்னு செகண்ட் லிங்க் ஒன்று காமிக்குது. டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ்னு இருக்கு. அது கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டவுன்லோட் ஆன உடனே இதை
டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அது என்னென்ன கேட்குதோ எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த பவர் ஷெல்க்கு வந்து எக்ஸிட் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இப்போ அந்த லினக்ஸ்லேருந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ விண்டோஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா டாக்கர் -- வெர்ஷன் கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம்னா டாக்கர் வெர்ஷன் 29.2.1 இருக்குது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா டாக்கர் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரியுது. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஓகே இஸ் ரன்னிங்னு இங்கே காமிக்குது. ஸோ டாக்கர் நம்மளுக்கு பக்காவாக ரன் ஆகுது. இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் டாக்கர் டெஸ்க்டாப்பை காமிக்குது. இது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு டாக்கர் டெஸ்க்டாப் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகுது. நம்ம ரெக்யர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம நிமோக்ளாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி விண்டோஸ் பவர் ஷெல்குள்ளே போயிட்டு WSL-D Ubuntu கொடுத்து என்டர் கொடுத்த உடனே லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக NVIDIA Nemoclaw டெவலப்பர் கைட்குள்ளே வந்துடுறேன். இங்கே இன்ஸ்டால் Nemoclaw அண்ட் ஆன்போர்டு Openclaw ஏஜென்ட்னு காமிக்கிறான். அதுக்குள்ளே இந்த கமெண்ட் கொடுத்துருப்பான். இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி நம்ம டெர்மினல்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த CD இதெல்லாம் கொடுக்குறது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா தான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் மிஸ் பண்ண எதனா பேக்கேஜஸ் இருந்துச்சுன்னா இதுவே புல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். இந்த இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டு இருக்கட்டும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். Nemoclawனா என்னன்னா ஒரு ஷெல்குள்ளே ஓடுற Openclaw ஏஜென்ட். விச் மீன்ஸ் நம்ம OpenShell இவங்க ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெல் கரெக்டாக ஓடு மாதிரி இருந்துட்டு அதுக்குள்ளே இந்த Openclaw ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் தான் Nemoclaw. என்னடி சொல்கிறேன்? OpenShell இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இது டேரெக்டாக OpenShell கேட்வே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதில் Nemoclawனு கொடுத்துட்டான். அண்ட் தென் endpoint HTTPS அந்த endpoint கொடுத்துட்டான். அந்த சாண்ட்பாக்ஸ் நேம் கேட்குது. அந்த சாண்ட்பாக்ஸ் நேம் நான் நீமோன்னு கொடுத்துக்கிறேன். நீமோன்னு கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் இன்ஃபரன்ஸ்னு வந்து நிற்குது. ஸோ இதில் NVIDIA API கீ ரிக்வயர்ட்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா NVIDIA சைட்குள்ளே போயிட்டு API கீ அங்கேருந்து ஜென்ரேட் பண்ணி இங்கே வந்து NVIDIA API கீ இடத்துல பேஸ்ட் பண்ணி ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே டேரெக்டாக கொடுத்துருக்குற அந்த go to HTTPS அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அங்கே நம்மளோட இமெயில் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ண உடனே ரீடைரக்டாக அக்கௌண்ட் நேம் கேட்குது. அக்கௌண்ட் நேம் என்னோட பேரை கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குதுன்னா கான்டாக்ட் அட்மின் ஆஃப் ஸ்விட்ச் ஆர்க்னு கேட்குது. கான்டாக்ட் அட்மினை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே லொகேஷன் கொடுத்துக்கிறேன். லொகேஷன் நான் இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோன் நம்பர் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டு இங்கே +1 இருக்குல்ல அதுக்கு முன்னாடி 9 கொடுத்துக்கோங்க. இப்படி தான் இதில் ஏதோ ஒரு பக் இருக்குது. இந்த லொகேஷன் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த லொகேஷன் திருப்பி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபோன் நம்பர் இருக்குது. சென்ட் கோட் via SMS கொடுத்துக்கிறேன். போட்டு என்டர் கொடுத்த உடனே அக்கௌண்ட் வெரிஃபை ஆகுது. வெரிஃபை ஆன உடனே ஜென்ரேட் API கீன்னு இந்த மாதிரி ஒரு பாப்பப் போகிறோம். அந்த பாப்பப்பில் கீ நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இதோட கீ நேம் nemo-keyன்னு கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த API கீயை நான் இப்போ காப்பி பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு க்ளவுட் மாடல்ஸ் காமிக்கிறான். Nemotron 3 சூப்பர், Kimi K2, GLM5, Minimax, Quen 3.5 அண்ட் GPT OSS மாடல்ஸ்லாம் எல்லாமே காமிக்கிறான். Nemoclawக்கு பெஸ்ட் மாடல் Nemotron 3 தான் ஜென்சனே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம Nemotron 3 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் மாடல் அதில் ஃபர்ஸ்ட் மாடல் தான் வேணும் நம்மளுக்கு. 1 கொடுத்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வராது. அது ஜஸ்ட் SSH இஷ்யூ தான். டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் GPTலேயே கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு கமெண்ட் கொடுப்பா. அது ரன் பண்ண உடனே அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உபுண்டுக்குள்ளே போயிட்டு Nemoclaw -helpனு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தா ஓகே பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. Nemoclaw ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ Nemoclaw ஆன்போர்ட்னு கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். திருப்பி ப்ரீ ஃப்ளைட் செக்ஸ் எல்லாம் நடக்குது எனக்கு. ஓகே OpenShell கேட்வே ரன் ஆகுது. திருப்பி அந்த இஷ்யூ எனக்கு வருது. இது எப்படி ரிசால்வ் பண்ணோன்னா அட் ஃபர்ஸ்ட் டாக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்கர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ரிசோர்ஸஸில் போய்க்கிறேன். ரிசோர்ஸஸ்க்குள்ளே WSL இன்டிகிரேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த Ubuntu டிசேபிள்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த Ubuntuவை எனேபிள் பண்ணி அப்ளை அண்ட் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே அது எனேபிள் பண்ணிட்டு நான் திருப்பி ஒரு புது இன்ஸ்டன்ஸில் விண்டோஸ் பவர் ஷெல்லை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு டேரெக்டாக Nemoclaw லிஸ்ட்னு கொடுக்குறேன். Nemoclaw லிஸ்ட் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே ஓகே சாண்ட்பாக்ஸ் நம்மளுக்கு Nemo கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் மாடல் NVIDIA Nemotron 3 மாடல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாண்ட்பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். Nemo கனெக்ட் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே இந்த சாண்ட்பாக்ஸ்குள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. சாண்ட்பாக்ஸ் @Nemoன்னு வந்துச்சு. ஸோ நம்ம சாண்ட்பாக்ஸ்குள்ளே வந்துட்டோம். பெரிய பார்ட் முடிஞ்சிச்சு. நம்ம Nemoclaw மோஸ்ட்லி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் Openclawவை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது தான் பாக்கி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா Openclaw அப்டேட் கொடுத்துக்கிறேன். இது கொடுக்க தேவையில்லை. பட் எனிஹவ் நான் கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்னு. சரி ஓகே இந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. நம்ம Openclaw டேரெக்டாக ஆன்போர்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே எதனா இஷ்யூ வந்துச்சுன்னா சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை அது ஆன்போர்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு Nemoclaw ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ Openclaw ஆன்போர்ட் கொடுத்துக்கிறேன். இதில் OpenAI செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். பட் திருப்பி ஏன் இது கேட்குதுன்னு தெரில.
OpenAI கோடெக்ஸ் கோடு. ஸோ இதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை டேரெக்டாக போய் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு க்ரோமில் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே ஜஸ்ட் சைன்இன் பண்ணிட்டு இந்த எரர்லாம் வரும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. மேலே இருக்கிற URL காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோன்னா பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்த உடனே டிஃபால்ட் மாடல் கீப் கரண்ட். ஓகே, அதுதான் நான் சொன்னேன். ஆல்ரெடி நம்ம ஒரு மாடல் கொடுத்துருக்கோம், ஏன் இங்கே OpenAI கேட்குதுன்னு யோசிச்சேன். பட் இங்கேயே காமிக்கிறான் கீப் கரண்ட் மாடல் NVIDIA Nemoclaw 3ன்னு காமிக்கிறான். ஸோ அதுவே நான் கொடுத்துக்கிறேன், கீப் கரண்ட் மாடல்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். சூப்பர். செலக்ட் சேனல்னு கேட்குது. இல்லை நம்ம டெலிகிராம் பாட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெலிகிராமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெலிகிராமை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாட் ஃபாதர்னு சர்ச் பண்ணுறேன். பாட் ஃபாதர் சர்ச் பண்ணி அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் -நியூ பாட்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்த உடனே இவன் என்ன கேட்குறான், நேம் ஃபார் யுவர் பாட்னு கேட்குறான். ட்ரேடர் பாட்னு கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் ஃபார் யுவர் பாட் கொடுக்குறான். ட்ரேடர் _பாட் கொடுத்துக்கிறேன். பாட் கொடுக்கணும் யூசர் நேமில். எப்போவுமே எந்த யூசர் நேம் கொடுக்குறதா இருந்தாலும் _பாட்னு கொடுக்கணும். நீங்கள் யூஸ் திஸ் டோக்கன், அந்த டோக்கனை காப்பி பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி செட்டப் பண்ணதுனால ஆல்ரெடி கான்ஃபிகர்டாக கேட்குறான். அது இப்போதைக்கு நோ கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கேட்காது. டேரெக்டாக என்டர் டெலிகிராம் பாட் டோக்கன் கேட்கும். அங்கே டேரெக்டாக போய் உங்களோட டோக்கனை கொடுத்துக்கோங்க. கான்ஃபிகர் ஸ்கில்ஸ் கேட்குறான். இப்போ நோ கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. தென் ஹூக்ஸ் எனேபிள் ஹூக்ஸ் அப்படியே ஜஸ்ட் டேரெக்டாக என்டர் கொடுத்துக்கோங்க. எதுவும் ஹூக்ஸும் எனேபிள் பண்ண தேவையில்லை நம்ம. ஓகே, வெப் சர்ச் ஆப்ஷனல் என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஆன்போர்ட் கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு இப்போ OpenClaw ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த OpenShellக்குள்ளே இந்த OpenClaw ரன் ஆகுறதுனால நம்ம சிஸ்டம் ஃபைல்ஸை இது எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ணாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, இது பீட்டா வெர்ஷன் தான். இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு எதுவும் பண்ணாதுன்னு. இப்போதைக்கு யாருக்கும் எந்த இஷ்யூவும் வரல. ஸோ அதனால இப்போதைக்கு அது எதுவும் பண்ணாது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பாட் ஃபாதர்க்குள்ளே வந்துடுறேன். பாட் ஃபாதர்க்குள்ளே வந்துட்டு அங்கே டேரெக்டாக என்னோட டெலிகிராம் பாட்டோட லிங்க் வந்துச்சு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாட்குள்ளே வந்துடுறேன். பாட்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்த உடனே செம்மையாக ரெஸ்பான்ஸ் வந்து ஸோ Nemoclaw செட்டப் இஸ் டன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன வேணால் கேட்கலாம். இது கூட ட்ரேடிங் பற்றி பேசலாம்னா நான் ஜஸ்ட் சும்மா பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சேஃபாக ஃப்ரீயாக ஒரு எம்ப்ளாயியை க்ரியேட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன பண்ணுமோ அது பண்ணுங்கள், என்னென்ன ஆட்டோமேட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட இது உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கான்செப்ட் நீங்கள் ஜஸ்ட் டெஸ்டிங்காக மட்டும் இல்லாமல் ஒரு மைக்ரோசாஸை கூட பில்ட் பண்ணி ஏஜென்ட்ஸ்க்கு செல் பண்ணி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி செக்யூர் ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ் தான் ஃபியூச்சரு. இந்த செட்டப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் தென் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இதோட செக்யூரிட்டி கார்ட் ரைல்ஸ் பற்றி எல்லாம் இன் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.